எவ்ரிவன் வெல்கம் பேக். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 6 ரிவ்யூ பார்க்க போறோம். விஜேஎஸ் வந்தாரு, ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் போட்டாங்க. அதுல கனி நந்தினிக்கு நேத்து என்ன நடந்தது, என்ன பேசினாங்கன்னு சொல்லி விஜய் பாருக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோப் ஷீ இஸ் டூயிங் வெல். வினோத் அண்ட் வியன்னாக்கு ஜெயில் பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் வீட்டுக்குள்ள ஒரு கன்ஃபார்ம் லவ் ஓடிட்டு இருக்கு. அது நம்ம அரோரானதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். பட் அவங்க கிடையாது, எஃப்ஜே அண்ட் ஆதிரை தான். இனிமே நோட் பண்ணிக்கலாம். அண்ட் கேப்டன் கிட்ட பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ், பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் விஜய் பாருக்கிட்டையும் டாக்டர் கிட்டையும் பேச வந்தாரு. ஆனா திவாகருக்கு பேச பிடிக்கல. அங்கேயும் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. அண்ட் கமருதீன் நிஜமாவே ரொம்ப ஹெட்வைட்டா தான் இருக்காங்க. அண்ட் முடிஞ்சிருச்சு ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ். அண்ட் விஜேஎஸ் வந்ததும் காட்டுன்னு காட்டிட்டாரு. நம்ம அவங்க பிளேஸ்ல இருந்தாலும் நம்மளும் இப்படிதான் ஹர்ட் ஆயிருப்போம். ஓகே, ஸ்டார்டிங்ல எஃப்ஜே ஒரு ஐட்டம் உடைச்சாருல, அதை கேட்டாங்க. அண்ட் பிரவீன் காந்தி சார் நேம தப்பா சொல்றத அதை கேட்டாங்க. அண்ட் லைனா பேர் சொல்ல வச்சாரு விஜய் சேதுபதி. லைனா எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆதிரை மட்டும் உட்கார்ந்து சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னவங்கள எந்திரிச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் விஜயஸ்க்கு அது ஒரு சின்ன இதாயிடுச்சு. ஆதிரிய எந்திரிச்சு வச்சு ஏன் நீங்க எந்திரிச்சு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னது கொஞ்சம் நீ என்ன சொல்றது அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் விஜய் சும்மா விடுவாரா? இல்லவே இல்ல. ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி விட்டுட்டாரு. அண்ட் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொன்னதுக்கு அவ்வளோ கிளாப்ஸ். என்னதான் அவர் நமக்கு பிடிச்சிருந்தாலும் மக்கள் இன்னும் கொஞ்சம் ஓவரா ஹைப் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய்ஸ் ஹவுஸ்மேட் கிட்ட அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டாரு. அப்ப பாரு டாஸ்க் பண்ண, சபரி சிரிக்க வச்சேன். அண்ட் காந்தி சார் பெண்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கேன்னு சொன்னாரு. அங்கதான் பிடிச்சாரு விஜய் சேதுபதி. பிரவீன் காந்தி சார் எல்லா இடத்துலயும் பெண்களை கொஞ்சம் தாழ்த்தி பேசியிருக்காங்க. சோ அங்க இருக்க லேடிஸ் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பெண்களுக்கு பொறாம அதிகம், பெண்கள் இந்த வேலை செய்ய முடியாது, அண்ட் பெண்கள் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது, ஆனா ஆண்கள் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப இருக்க கல்ச்சர்ல பெண்கள் எல்லா பிளேஸ்லயும் சாதனை படிச்சுட்டு தான் வராங்க. மேபி அவர் இந்த ஜெனரேஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு இருந்தது. அண்ட் திவாகர் சிரிக்க வச்சாங்கன்னோ, ஆதிரை ஹெல்தி கான்வர்சேஷன் அதாவது ஆர்குமெண்ட்ஸ் வச்சாங்கன்னோ சொன்னாங்க. அண்ட் அரோரா கிட்ட வாண்டடா போய் கேட்டாரு. அண்ட் அவங்க சொன்னாங்க இல்ல பிக் பாஸ் வீட்டை முடிச்சுட்டு பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்க்கு வருவீங்க அப்படின்ட்டு. அண்ட் விஜய் நோஸ் கட் பண்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் லக்ஸரி எல்லாமே வீட்டுக்குள்ளதான், இங்க கிடையாது அப்படின்னு. சண்டே அரோரா நான் என்டர்டெயின் பண்ணிருக்கேன், ஸ்டோரியை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அது விஜய்க்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அவர் சொல்லிட்டாரு அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் துஷார் பேஷன்ஸையும் கலையரசன் நாட்டுப்புறத்தையும் சொன்னாரு. வினோத் பாட்டு ரம்யா ஜோ விமன் எம்பவர்மெண்ட் பத்தியும் சுபி ஃபிஷிங் பத்தியும் சொன்னாங்க. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இப்படி திட்டுறாங்க அப்படின்ட்டு. அரோரால அழுதுட்டாங்க. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அரோரா நல்லதா பேசினாங்க. என்ன சண்டை போடல. சண்டை போட்டுருந்தா இந்த கேள்வி வந்திருக்காது. தனி டாஸ்க் பத்தி பேசினாங்க. எவ்வளவு டைம் மிஸ் பண்ணீங்கன்னு கேட்டாரு. ஏன் வேற யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டாரு. கமருதீன் 2 டீமும் பிரிச்சு பேசினாங்க. ஏன் மத்த ஹவுஸ்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டாரு. அண்ட் சபரி கிட்ட விஜய் சேதுபதி கேட்டாரு, யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சபரி பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களையும் கலையரசன் அப்சரா அந்த மாதிரி ஆளுங்களையும் நிக்க வச்சு இவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து வச்சாரு. அண்ட் கமருதீன் என்னமோ நிக்கிறவங்க எல்லாம் காப்பாத்துற மாதிரி இவர் பயாஸ்டா இருக்காரு, அவங்க டீமை வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு, இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாருன்னு சொல்லி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. ஆனா விஜய் சேதுபதி நல்லா கேட்டு விட்டுட்டாரு. உங்க வீட்டு ஆளுங்க உங்களுக்கே ஹெல்ப் பண்ணல, அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸா இருக்கட்டும், பிக் பாஸ் ஹவுஸா இருக்கட்டும், பேசிக் நீட் அப்படிங்கிறப்ப கோஆபரேட் பண்ணி எல்லாருமே அவங்க பார்ட்டிசிபேஷன் வச்சு ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான். ஆக்சுவலி கமருதீன் அவர் மேல இருக்க தப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ண டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களை டிஃபென்ஸா யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவர் என்ன பண்றாரு, வார்த்தையை ஈஸியா விடுறாரு, ஹெட் வெயிட்டா இருக்காரு, பாடி ஷேமிங் பண்றாரு, ஹம்பிள்னஸ் சுத்தமா இல்ல. அது விஜய் சேதுபதி கிட்ட இப்படி எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் விஜய் சேதுபதி மத்தவங்களை இப்படி கொஸ்டின் கேட்கும் போது அவர் பையனோட பிஹேவியர் ஆட்டிடியூட் தான் ஞாபகம் வந்தது. நெக்ஸ்ட் ஆக்ஷன் கட் கேம். யாரெல்லாம் என்னென்ன இன்சிடென்ட் நடக்கும் போது ஃபேக்கா இருந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தோணுதோ அந்த ஆக்ஷன் கட் பண்ணணும். சோ திவாகர் எஃப்ஜே, பிரவீன் ராஜ் அண்ட் கமருதீனுக்கு அடிச்சாரு. ஏன்னா ரம்யா ஜோ கூட ஒரு இஷ்யூ நடந்தது இல்லையா, அந்த டைம்ல பிரவீன் ராஜ் வந்துட்டு பேட் வேர்ட் யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும், எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், கமருதீன் வந்துட்டு பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் சொன்னாரு. அரோரா எஃப்ஜேவை சொன்னாங்க. இன்சிடென்ட் என்னன்னா சுபிக்ஷா பேசும்போது அந்த கிளாஸ் அடிச்சிருப்பாரு, அதை சொன்னாங்க. அண்ட் பாரு கெமிய பிசிக்கலா அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கனி பாருக்கும் துஷார் வின் பண்ணதும் ஒரு மாதிரி, துஷார் அதுக்கப்புறம் அவங்கள நந்தினி ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணும்போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆதிரை பாருக்கு அடிச்சாங்க. ஏன்னா காந்தி சார் ஸ்டோரி சொல்லும் போது அவங்க வாண்டடா பண்ண மாதிரி இருந்தது, அது ஒரு ஆக்ஷன் கட் மாதிரி இருந்தது அப்படின்னு. பிரவீனும் பாருக்கு தான் அடிச்சாங்க துஷாரோட மேட்டர்ல. துஷாரும் நந்தினியோட மேட்டர்ல பாரு கடிச்சாங்க. அண்ட் கேமி பாரு கடிச்சாங்க, ரம்யா ஜோ பாரு கடிச்சாங்க, கமருதீன் பாரு கடிச்சாங்க, விக்ரம் கமருதீன் கடிச்சாங்க, அண்ட் வினோத் பார்வதி கடிச்சாங்க, எஃப்ஜே திவாகர் கடிச்சாங்க. இவங்கள பேசிட்டு இருக்கும் போது பார்வதியோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருந்தது. அப்ப விஜய் சொன்னாங்க, ஏன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, இப்படி எல்லாம் கொடுக்காதீங்க, தப்பா போற்றி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டாரு. அண்ட் ஃபைனலா சபரி கலையரசனுக்கும் பிரவீன் காந்தி சார் பாருக்கும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் பாருக்கு விபூதி அடிச்ச மாதிரி தான் இருந்தது அவங்க மூஞ்சி. எனக்கு பார்க்கும்போது எல்லாரும் சொன்னதுல ஏதோ பெரிய உண்மை இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. எஸ் போயிட்டாரு. பாரு அழுதுட்டே இருந்தாங்க. எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டினாலும் அழும்போது நம்மளுக்கும் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.